என்னோட லவரை பத்தி சொல்றேன். அவர் ரொம்ப அழகானவர், வெண்மை சிவப்புமானவர், 10,000 பேர்கள்ல சிறந்தவர். ஆனா அவர் எனக்காக அழகு இழந்தாரு. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவிச்சவருமா இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாரு. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை அவர் மேல வந்தது. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி அவன் தன் வழியில போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினாரு. அதனால அவரை அடிச்சு பரிகாசம் பண்ணி அவரை சிலுவையில அரைஞ்சாங்க. தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தாரு. கல்லறையில வச்சு அதை காவல் காத்தாங்க. ஆனா 3ஆம் நாள் வந்து பாக்குறப்ப அங்கிருந்த தூதன், நீங்க பயப்படாதீங்க, சிலுவையில அறையப்பட்ட இயேசுவை தேடுறீங்கன்னு தெரியும், அவர் இங்கே இல்ல, நாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் அப்படின்னு சொன்னாரு. அதன் பிறகு 40 நாள் வரைக்கும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானாரு. தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவங்களை அவங்களோட பேசினாரு. அவங்க பார்த்துட்டு இருக்கப்பவே உயர எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. இந்த இயேசு எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவாரு. ஆமா, இயேசுதான் என்னுடைய லவர் ஆஃப் மை சோல். என் பாவத்துக்கான தண்டனைய அவர் சிலுவையில சுமந்து மரிச்சாரு. பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிச்சு உயிர் தெழுந்தாரு. என் பாவத்தை நான் அறிக்கையிட்டப்ப என் பாவத்தை மன்னிச்சு புது வாழ்க்கை தந்தாரு. பரிசுத்தமா வாழ உதவி செய்யறாரு. அவர் சீக்கிரமே திரும்ப வருவாரு. அவரை மீட் பண்ண நான் எப்பவும் ரெடியா இருக்கணும். அவர் எழுதி கொடுத்த லவ் லெட்டர் தான் பரிசுத்த வேதாகமம். அதை அடிக்கடி எடுத்து பார்ப்பேன், வாசிப்பேன். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்குவேன். அதன்படி வாழ்வேன். அவர் எனக்காக ஒரு மாளிகைய பரலோகத்துல கட்டிட்டு இருக்காரு. திரும்ப வந்து என்னை கூட்டிட்டு போவாரு. அதுவரை உலகத்துல அவரை நம்பி அவரை நேசிச்சு அவருக்காக நான் வாழணும். அவர் எனக்கு மட்டும் லவர் இல்ல, உங்களுக்கும் லவர் தான். நீங்க அவரை நேசிச்சாலும் நேசிக்கலனாலும் அவர் உங்களை நேசிக்கிறாரு. ஏசுன்னு சொல்லி நீங்க அவரை கூப்பிட்டா அவர் உங்க கூட பேசுவாரு, உங்க பாவத்தை மன்னிப்பாரு, உங்களுக்கும் பரலோக வாழ்க்கை தருவாரு. ஏற்கனவே அவரை நேசிச்சு பிறகு அவரை விட்டு விலகி இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க திரும்பவும் அவர்கிட்ட வந்துடுங்க. மனுஷனை மாதிரி சொல்லி காட்டுறது, குத்தி காட்டுறது இயேசுக்கு தெரியாது. உடனே மன்னிச்சு அன்போடு சேர்த்துக்குவாரு. திரும்ப அவர் வர்றப்ப ஜட்ஜா, நியாயாதிபதியா வருவாரு. அப்ப மன்னிப்புலாம் இருக்காது. அதனால இப்பவே அன்பான இயேசுவிடம் அன்பு வச்சிடுங்க. வாழ்க்கைக்கு அர்த்தமும் நம்பிக்கையும் வந்துடும். இவ்வளவு நேரம் என் லவரை பத்தி பொறுமையா கேட்டதுக்கு தேங்க்ஸ். நீங்களும் அவரை நேசிச்சா எனக்கு சந்தோஷம், அவருக்கும் சந்தோஷம். அதை விட உங்களுக்கு தான் சந்தோஷம்.